இந்த ரோஸ் செடி நட்டு கரெக்டாக 25 நாள் ஆச்சு. 25 நாள் நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இந்த பூவெலாம் நம்ம வந்து கிள்ளி விட்டுணும். பூ வரும்போது இப்படி கிள்ளி விட்டுணும். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பூவாக தான் வரும். ஏன்னா ரொம்ப பூ வந்தால் தானே மார்க்கெட் அனுப்ப முடியும். இப்படி கிள்ளி விட்டுறணும். கிள்ளினா தான் நல்லா சிம்பும் நல்லா வெடிக்கும். பக்க கிளைகள்லாம் இருந்தால் போனோட அப்படி கிள்ளி விட்டுருக்கோன்னா அந்த கிளை நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இப்படி கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விடாமல் தான் அந்த மாதிரி ஹைட்டாக வந்துடும். ஹைட்டாக வந்தால் நமக்கு வந்து ஒரு லாபமும் இல்லை. அது ஒரு பூ தான் வரும். இப்படி கிள்ளி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு 4-5 கிளை வந்து அது பூ வரும். அதனால் இப்படி கிள்ளி விட்டுறணும் பாருங்க. சரி, இந்த பூலாம் நல்லா கிள்ளி விட்டுறணும். ஏன்னா நிறையா பூ வந்தால் தான் நம்ம வந்து மார்க்கெட் அனுப்ப முடியும். இப்போ வந்து இப்போ மொத்தமாக எடுத்தாலும் 1/2 கிலோ தான் வரும். 1/2 கிலோ எடுத்து போனாலும் வேஸ்ட்டு தான். அதனால் எடுக்கிறதில்ல, செடியிலே இருக்கும். இந்த மாதிரி கிள்ளி விட்டுறணும். செடி ரோஸ் நல்லா களை வந்துருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நிறையா களை வந்துருச்சு. அதனால் அங்கிட்டு ஒரு இன்றைக்கி 4 பேர் தான் களை எடுக்கிற ஆள் வந்தாங்க. அந்த சைடு களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே எங்கிட்ட வந்து பூ கிள்ளி விட்டேன். நான் கிள்ளி விட்டால் தான் நல்லா செடி இந்த மாதிரி படரும். இல்லைன்னா ஹைட்டாக வந்துடும். ஹைட்டாக வந்தால் நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கிள்ளி விட்டுறணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இடையில காலிஃப்ளவர் நாற்று நட்டுருக்கோம். இந்த ரோஸுக்கும் 8 அடி போட்டு நட்டுருக்கனால இடையில கேப் இருக்குது. களை செடி நிறையா வரனால நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், காலிஃப்ளவர் நட்டு கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்கும். களை எடுத்துக்கிட்டு அடுத்து உரம் வைக்கணும். உரம் வச்சுட்டு தான் அடுத்து பெரிய செடியாக வரும். பாருங்கள்.